லைலத்துல் பராத் விடுதலையுடைய இந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக நமக்கு கற்றுக் கொடுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிற்கு காணாம போயிட்டாங்க. கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீல ரிஜாலர்களுக்கு துஆ நீண்ட நேரம் துஆ செய்யலாம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க துஆ செய்ய சொன்னாங்க. நாம் உட்கார்ந்து இருக்கிற நேரம் நம்ம வாயில இஸ்திக்ஃபார் ஓடிட்டே இருக்கும். இஸ்திக்ஃபாரும் துஆ தான். துஆவுடைய இரவு தான் இந்த இரவு. அதிகம் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கறதுனா இருக்கிறதுலே துஆக்கள்லே சிறந்த துஆ. நிறைய நம்ம துஆ கேட்டிருப்போம். நாம கேட்கிற துஆக்கள்ல சிறந்த துஆ என்ன? பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு நம்ம கிடைச்சிருச்சுன்னா மற்ற துஆக்கள் நம்ம கேட்கவே தேவையில்லை, நம்ம வந்து சேரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லௌலா துஆ லா யகுல் லா யபஉக்கும் லௌலா துஆ ரப்பி லௌலா துஆ. நீங்க துஆ மட்டும் செய்யலைன்னா உங்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். அப்ப அல்லாஹ் நம்மளை பொருட்படுத்தணும், நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்கணும்னா அதுக்கு அசல் தேவை துஆ. துஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உட்கார்ந்து முறைப்படி உட்கார்ந்து கவனம் போட்டு உட்கார்ந்து விளையாட்டு கையேற்றி விளையாட்டு ரப்பானா நம்ம துணியான்னு கேட்கறது மாதிரி துஆ கேட்கறதுனா துஆ கேட்கறதுனா அப்படிதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு. துஆங்கிறது அதுவும் துஆ தான். அது மட்டுமல்ல துஆ. துஆனா அல்லாஹ்ட்ட பேசுறது. அல்லாஹ்ட்ட பேசுறது. அல்லாஹ்ட்ட நம்முடைய குறைகளை சொல்றது. அல்லாஹ்விடத்துல நமக்கு தேவையானதை கேட்கறது. இதுதான் நம்ம பேசுறது. சம்பாஷணை செய்யறதுக்கு பேர் தான் துஆ. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையே துஆ தான். தொழுகை முழுவதும் துஆ தான் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட பேசுறது. இப்போ துஆனா என்னன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம துஆ ஓதுறீங்களா எழுதுறோம். இப்போ துஆ ஓதுறது வந்து நம்ம துஆனா நினைச்சிட்டு இருக்கோம்னா ராகமா ஓதணும், ராத்தா ஓதணும், அதுக்கு துஆ. அதான் நான் சொல்லுவாங்க, உதாரணம் சொல்லி காட்டுவோம். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் உங்க தேவைகளை கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? உள்ள மூழ்கி கொஞ்சமாக இறக்கப்படுற மாதிரி கேட்கணும். அங்க போய் கிராத்தா அப்படி அவங்க பார்த்து கேட்டா தருவாரா? பணத்தை ஒரு 1000 தேவை, பணம் தேவை. போய் கண்ணியத்திற்குரிய பணக்காரர்களே, தயவு செய்து எனக்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது, கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு வீட்டு இருந்து வந்தா என்ன வருது? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்களே அப்படின்னு வர்றாரு. அப்ப நீ நாம எப்படி வரும்? என்ன உணர்வு வந்து உள்ளத்துல கல்புல என்ன? அல்லாஹ்ட்ட பேசுறேன். துஆ உள் வாயில ஓடுது, உள்ள எங்கேயோ போயிடுது. இது பேர் துஆவா? துஆனா அல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லாஹ்ட்ட கெஞ்சுறது, அல்லாஹ்ட்ட சம்பாஷணை செய்யறதுக்கு பேர் தான் துஆ. அந்த துஆ இருந்துச்சுன்னா அந்த துஆ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆ முஹுல் இபாதா, எல்லா வணக்கங்களுக்கும் மூலம்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அத்துஆ ஹுவல் இபாதா, அல்லாஹ் வணக்கம்ட்டாங்க. அல்லாஹ் வணக்கம். வணக்கம்டாவே துஆ தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப துஆ இல்லாதது பேர் அல்லாஹ்ட்ட பேசலன்னா பேர் வணக்கம் இல்ல. துஆனா என்ன அர்த்தம்? தொழுகை வணக்கம் இல்லையா? தொழுகை வணக்கம் தான். நீ தொழுகையில பேசினா அது பேர் துஆ. துஆனா அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ்ட்ட பேசணும்.
இந்த துவா இந்த வணக்கம் எப்பயுமே இருக்கலாம். இந்த எல்லா நேரத்திலும் இருக்கலாம். துவா அல்லாஹ்ட்ட பேசணும், பேசிட்டே நிரந்தரமான தொழுகையில இருப்போம், நிரந்தரமான துவா அல்லாஹ்ட்ட பேசிட்டே இருப்போம். அந்த இன்பத்தை அடைஞ்சவங்களுக்கு அதனுடைய இன்பமே தெரியும். அல்லாஹ்ட்ட பேசுறேன், எல்லாத்துலையும் பேசி இன்பம் காட்டலாம். மனைவிட்டு பேசி இன்பம் காட்டலாம். பல மணி நேரம் பேசலாம். என்னதான் பேசுறேன், பல மணி நேரம் பேசலாம். மனைவிட்டு காதலிட்டு பேசலாம். பல மணி நேரம் மணிக்கணக்கில் பேசலாம். அது இன்பம் காட்டலாம். ரப்புட்ட கொஞ்ச நேரம் பேசிப்பார். ஒரு ரப்பிடத்திலே அந்த இன்பத்தை சுவைத்திருப்பார். அதுல தலைச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் வெளியே வர முடியாது. ரப்புட்ட பேசுறேன், அந்த பேச்சு அவங்க பேசிப்பார். உங்களுடைய குறைகளை எல்லாரிடத்திலும் சொல்ற, நீ உலகம் எல்லாத்துலையும் யாரு கேட்டாலும் உன்னுடைய எப்படியாச்சும் குறை சொல்ற. அல்லாட்ட எவ்வளவு உட்காந்து சொன்னீங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதா, லௌலா முனாஜாத்துல் அஸ்ஹார், சஹர் நேரத்துல அல்லாட்ட உட்காந்து இன்பமயமா பேசக்கூடிய இந்த முனாஜாத் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையை அழிச்சிருக்க. லௌலா முனாஜாத்துல் அஸ்ஹார் ஓ மஜாலிஸுல் அப்ரார், நல்லோர்கள் சபையில போய் சேஷமான சபையில உட்கார்ந்து சஹர் நேரம் உட்கார்ந்து தன்னந்தன்மையில உட்கார்ந்து அல்லாட்ட இருக்கு அல்லா அப்படியே அவங்க ரகசியம் பேசுறது. ரெண்டு இன்பம் மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையே எனக்கு ரகசியம் இருக்காது. என்ன இன்பம் கண்டிருப்பாங்க. அல்லாட்ட பேசிப்பாரு. துவானா நம்ம சும்மா உட்கார்ந்து ரப்பனா ஆத்தினா உட்கார்ந்து துவா சொல்றோம், அது சடங்கு. அல்லாட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கேள்வி விட்டுருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு அடியான் பேசுறாங்க, ஒரு இடையர் ஆடு மேய்க்கிறவன் பேசுறாரு. யாருன்னா இந்த 4-10 ஆடு மேய்க்கிறதே எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு. சட்டையெல்லாம் அழுக்கா போயிருக்கு, தலையெல்லாம் சிக்கு பிடிச்சு போயிருக்கு. நீ இவ்வளோ அடியார்ல படைச்சு எல்லாத்தையும் பாதுகாத்துருக்கு. உன் சட்டை இவ்வளவு அழுக்கா இருக்கும், உன் தலை எவ்வளவு சிக்கு பிடிச்சிருக்கும். நீ வந்து என்ன தலை சீ விட்டு பேரெல்லாம் பார்த்துக்கிட்டு சட்டையெல்லாம் துவைச்சு கொடுத்து அப்படின்னு நான் ஜோடிச்சு விடல அப்படின்னு பேசிடுது. புதுசா இருக்கு என்ன வேதமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தட்டினாங்க, எஞ்சி ஓடி போயிட்டாரு. நல்லா கேட்கறான், மூசா தூ பராயை ஆமதன் நான் சொல்றேன். மூசா என்ன நீ அடியாரை என் கூட சேர்த்து வைக்கத்தான் உங்களை அமிச்சேன், என்ன பிரிச்சு வைக்கிறேன்டா. அடியா என்கிட்ட பேசுறான், நான் ரசிக்கிறேன் அவனை. எவ்வளவு அழகா என்ன சொல்றான் தன்னுடைய கோயில்ல. இவன் தெரிஞ்சிருக்கான், என்ன தெரிஞ்சிருக்கான், என்னதான் சொன்னா நடக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். வேற யார்கிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, அது எல்லாம் என்னை கை விட்டுரும். என்கிட்ட சொன்னா நான் தான் இவனுக்கு வேலைக்கு ஆக வேண்டிட்டு பேசுறான். ரப்புன்னு விலைக்கு பேசுறான், ரப்பு விலைக்கு பேசுறான். அதுதான் அல்லாஹ் தஆலா பேசினா. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், மல்லம் யதுல்லாஹ் யகுதி பாதி. நான் யார் என் கூட பேசலையோ அவங்கள கோபப்படுறேன். நான் உன்னை பேச்சு போய் பார்க்கறவன்லாம் உன்னை பேச்ச நீ பேசுனா எரிச்சப்படுறான் மாட்டானா, இதுதான் ஆரம்பிச்சிடும் புராணத்தை அப்படின்னு உன்னை பார்த்தா எரிச்சப்படுறான், உன்னை பார்த்தா திட்டுறான். நான் உன்னை நீ பேச மாட்டேன்னு எதிர்பார்த்துக்கிறேன். வல்லம் எதுல்லாஹ் யகுதிபாலை, யார் என்கிட்ட பேசலையோ நான் கோபப்படுறேன். அல்லாஹ் தஆலா நான் கோபப்படுறேன். என்னப்பா இப்படி பேச முடியா? வா துஆவுடைய இன்பம் நமக்கு விளங்கும். நான் போல சொல்ல வரலையா அவதார் கூட சொல்லுவாங்க. அவங்க பேச நிறைய பேச நீங்க அல்லாஹ்ட்ட பேச பழகிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அல்லாஹ் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். நம்ம அல்லாஹ்ட்ட பேசணுமா, அது பேசி பழகணும்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட பேச கூட சொன்னாங்க. அது நமக்கு பெரிய கடுமையா போச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அதை ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க பாட்டு இன்னும் அல்லாஹ் நம்மள்ட்ட பேச ஆரம்பிக்கல. அவர் சொன்னாங்க, இப்போ வண்டி எடுத்தாலும் யாரில் நீ தான் நீ உட்கார வைக்கிறல்ல. இப்போ அப்படியே அல்லாட்ட ரசித்து பேசிட்டே அவன் 20 கிலோ 100 கிலோ 100 கிலோ டெய்லி பிளான் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் எங்கிட்ட அல்லாஹ் பேச ஆரம்பிச்சேன். நான் பேசி பழகி அல்லாஹ் என்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஒரு நாள் வண்டி ஏறி உட்காருறேன், வண்டியில் நினைப்புல அல்லாட்ட பேசாம ஏறி உட்காந்துட்டேன். அல்லாஹ் நீ தானே உட்கார வைக்கிறல்ல அப்படின்னு சொல்லாம உட்காந்துட்டேன். அல்லாட்ட கேட்குறேன், என்னப்பா எப்பவுமே கேட்பா நீ கேட்க மாட்டேங்கிறேன்.
பேச மாட்டேங்குது அப்படின்னு அல்லாட்ட பேசுறாங்க. அல்லாட்ட பேசி 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 பழகி பழகி இப்ப அல்லா என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். நான் பேசுறது போய் என்கிட்ட அல்லா பேசுறாங்க. எவ்வளவு இருக்கும் அல்லாட்ட நான் பேசக்கூடியது இருக்கும். அதான் துவா. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லைஸ ஷைஉன் அக்ரமு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மிக சங்கையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை இந்த துவா. அல்லாட்ட பேசுறது துவா. அல்லாட்ட பேசுறது ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ரொம்ப சங்கையானது. அல்லாட்ட மன் ஃபதஹ லஹு பாபு துஆ ஃபதஹ லஹு பாபு ரஹ்மா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு துஆவுடைய வாசலை திறந்து வைத்து விட்டேனோ அவனுக்கு ரஹ்மத்துடைய வாசல் திறந்து விடும்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரமா தனக்கு பிரியமான அடியானதான் அல்லாஹ் நம்மளோட பேச விடுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு வந்துச்சோ அவனதான் அல்லாஹ் பேச விடுவான். தம்மோட நம்மள நீ என் கூட பேசிட்டே இருப்பான், நானும் கூட பேசிட்டே இருக்கேன் என்று தனக்காக ஒதுக்கி கொள்வான். யாரை அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அவனை அல்லாஹ் விடுவான். அப்ப நீங்க கையேந்த அல்லாஹ் உடனேனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தூரமாயிட்டேன்னு அர்த்தம். அதுல உங்களுக்கு இன்பம் கிடைக்கல, அல்லாஹ்ட்ட பேசுறது இன்பம் கிடைக்கலன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தூரமாயிட்டேன்னு நினைக்கீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தது இன்பம் கிடைக்குது, அதுல ஒரு சந்தோஷம் வருது உங்களுக்கு, அல்லாஹ்ட்ட பேசுறமே என்று ஒரு இன்பம் வந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருக்குங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர். அப்ப அன்பர்களே தோழர்களே, அல்லாஹ் தஆலா இடத்துல பேசணும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீம். அல்லாஹ் தஆலா ஹய்யுன் கரீம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஹய்யுன்னா வெட்கத்துல சிறந்தவன். அல்லாஹ் தஆலா அவன் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீம். அல்லாஹ் தஆலா வெட்கத்திலே சிறந்தவன். ஹய்யுன் கூட ஹயாலுல் ஹய்ய், கரீமானவன், சங்கையானவன். தன்னிடத்திலே கையேந்தியவர்களை அல்லாஹ்விடத்துல பேசணுங்கள வெறுங்கையா அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுறான்டா. அவன் கூட்டு வாசலுக்கு போறத வந்தா அவன் வெறுங்கையா நமக்கு அனுப்ப நமக்கு மனசு வருது, நமக்கு வெட்கமா இருக்குல்ல. 4 பேர் பாக்குறாங்க நம்மள, நாம எப்படி வெறுங்கையா அனுப்புறது? ஏதாவது அவன் கொடுத்து அனுப்புறோம்ல. அல்லாஹ் மிகப்பெரிய வெட்கம் உள்ளவன், அதுல ரோஷம் உள்ளவன். அல்லாஹ் தஆலா என் வாசல வந்து சும்மா கை போறதாமே நொப்பி விட்டுதான் அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். அல்லாஹ் எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிக்கணும். நினைச்சாங்களா? நாம எப்படி கேட்கறோம்னா, நம்ம துவா எப்படி சொல்றா பையன் சொல்லி காட்டணும். நம்ம துவா எப்படி இருக்குன்னாமா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறோம். ஏன் நமக்கு வந்து டக்குன்னு நம்ம கேட்டா கபூல் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்னா, எல்லாம் இருக்கு, வியாபாரம் இருக்கு, இருக்கு, எல்லாம் இருக்கு, தட்டுடா நான் 1 மாசம் சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், மழை மக்கள் இருக்காங்க, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்றே துவா கேட்டுக்கிறேன், கொடுத்தா கொடு, இல்லை நானே பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கிறோம்? கொடுத்தா கொடு, இல்லை நானே பார்த்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா கேட்டு வச்சுக்கிறேன் உங்ககிட்ட. அப்படி கேட்கணும் நம்ம துவா. நம்ம துவா அப்படி இருக்குங்களா? துவா அப்படி இருக்கு. அப்படி இல்லைன்னா எப்படி இருக்குன்னா, எப்ப அல்லாட்ட கேட்கறதே கிடையாது, ஆகாத பட்சத்தில் அல்லாஹ் பிடிக்கலாம். சில பேர் அதாவது எல்லாரும் கைவிட்ட பிறகு வேற வழியே இல்லை, இனிமே அடுத்த கட்டம் அல்லாஹ் தான். இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறான், டாக்டர் சொல்லிடுறாரு, இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் முடியாது, உங்க ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கு பாய் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்போதான் அல்லாஹ் நினைப்பே வரும், இல்லா இப்பதான் வருவாரு, துவா செய்யுது, வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லைன்னா அப்போதான் ஞாபகம் வருது. அப்பதான் அவன் அல்லாட ஞாபகம் வச்சா கொஞ்சம் 2 சொல்லி காமிச்சான். ஒண்ணு வந்து என்னது, ஆகாத பட்சத்தில் அல்லா பிடிக்கிறது. இன்னொன்னு என்ன சொன்னீங்களா, வேற மிச்சமா கேட்டு வச்சுக்கிறது சும்மா. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு எல்லாம் இருக்கு, அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு சத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, வேற மிச்சமா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், கொடுத்தா கொடு, கொடுக்கலாடி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதை பத்தி பிரச்சனை, நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணத்தில் நம்ம துவா கேட்டா எங்க அல்லா கொடுப்போம்? அல்லாஹ் மேல எப்படி யகீன் வச்சு கேட்கணுமோ அப்படி கேட்கணும்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி கேட்கணும் தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற மாதிரி கேட்கணும். ஜக்கரியா என்ன கேட்டார்? அல்லாஹ் சொல்லும் போதே தன்னுடைய பலவீனத்தை சொல்லி கேட்கிறார். யா அல்லாஹ் இன்னி வஹனல் அம்ரு இன்னி வஸ்தஅல ரத்து ஷைபா. ரப்பே உங்கள தரந்து போச்சு, எல்லாம் ஆயிட்டா, ஊர் உழுந்து போச்சு,
முடியெல்லாம் ஃபுல்லாக நினைச்சு போச்சு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய குறை இல்லை. ஆனால் அவங்க சொல்றாங்க, என்னுடைய மனைவி மறுபடியா போயிட்டாங்க, என்னுடைய மனைவி மறுபடியா போயிட்டாங்க, குழந்தை பெக்கும் சக்தியே இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் ரப்பே இத்தனை இருந்தாலும் இதெல்லாம் அஸ்பாபுகள். ஒரு குழந்தை பெக்கணும்னா அதுக்குள்ள அஸ்பாப் என்ன, இவருக்கு சக்தி இருக்கணும். முதல்ல இவருக்கு ஊன்னு போய் ஒன்றும் இல்லாம எல்லாம் உடம்புல தளர்ந்து போச்சு, ஒன்றும் இல்லை, கூட்டுலாம் தளர்ந்து போச்சு, நினைச்சுங்களா, கரையெல்லாம் நினைச்சு போச்சு, கரையெல்லாம் ஆயிட்டாரு. மனைவி அவளுக்கு எல்லாம் நின்று போச்சு, சுத்தமா எல்லாம் போயிடுச்சு, குழந்தை பெக்க சக்தி இல்லாம கிளவியா போயிட்டாங்க. ஆனாலும் ரப்பே இத்தனை அஸ்பாபுகள் இல்லை என்றாலும் இத்தனை அஸ்பாபுகளும் முசப்பிபா இருக்க ஒன்னே தான் கைவிடும். நான் நம்புறேன். நான் ஏன்னா இந்த அஸ்பாபுகளை வச்சு நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை, அஸ்பாப் இல்லாம கொடுக்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சமா அஸ்பாபா இருந்துச்சு. இத்தனை அஸ்பாபுகள் இருக்கு, அஸ்பாப் இருந்தாதான் குழந்தை வரும்னு காரணியில் இருந்தாலும் இந்த காரணிகள் அனைத்திலும் காரண கர்த்தாவா நீ இருக்கிறாய். நீ நினைச்சா கொடுக்க முடியும், காரணமே இல்லாம கொடுக்க முடியும், காரணிகள் இல்லாம கொடுக்க முடியும் என்று அல்லாஹ்வை முழுமையான நம்பி கேட்கிறாங்க. இத்தனை காரணிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய துஆவுல நான் நட்டுதல் கேட்டு போக மாட்டேன், நான் கேட்கிறேன் யாரெல்லாம் பிறந்த குழந்தை அப்படின்னு கேட்டார். நினைச்சிங்களா? அப்ப இந்த அஸ்பாபுகளை நம்பாத, இது அப்படி நடந்துருமோ, இது அப்படி ஆக்கிடுமோ, இது அப்படி நடந்துருமோ, இது எல்லாத்தையும் மீறி முசப்பிபான அல்லாஹ்வை நம்பு. அத்தனையும் மீறி உனக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சபபுகளை நம்பாத. நினைச்சிங்களா? நாம் அப்படி துவாக்கணும். சபபுகளை முன்னாடி வச்சுட்டு கேட்க கூடாது, சபபுகளை தள்ளிட்டு அல்லாஹ் முன்னாடி கொண்டு வரணும். ரப்பே இந்த அஸ்பாபுகள் பார்க்கிறோம். நீங்க இந்தியாவில் பயப்படுற எல்லாரும் பயப்படுத்துறாங்க பாருங்க. இந்தியாவில் போய் சட்டம் கொண்டு வரோம், அந்த சட்டம் கொண்டு வரோம், வாழ முடியுமான்னு தெரியல அப்படின்னு பார்ப்போம். பல நாடுகளில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, பார்க்கறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இத்தனை கஷ்டம் நம்ம பயப்படுத்துது. இதெல்லாம் அஸ்பாபுகள். இந்த அஸ்பாபுடைய சிந்து முடி அல்லாஹ் கையில இருக்குது. எல்லா அஸ்பாபுடைய சிந்து முடி அல்லாஹ் கையில இருக்கு. சத்தா வழி நான் ஒரு சொல்லி காமிச்சேன். அப்போ ஈராக்ல போர் நடந்துருச்சு. அப்ப சர்க்கார் வழி நான் சொன்னாங்க, அம்மாவின் தாபத்தின் ஃபீலாகி பூமியில எந்த வஸ்து எந்த ஒரு சிருஷ்டி இல்லை, இல்லாவோ ஆகது வினாசியா அல்லாஹ் தஆலா அந்த சிந்து முடியை கையில வச்சே தவிர இல்லா புஷ் வந்திருக்கா மாட்டேன். இல்லா புஷ் வந்திருக்கா, புஷ் வந்து அமெரிக்க அதிபர் இல்லா புஷ் வந்திருக்காமா இடத்துல இல்ல. அப்ப அவன் சிந்து முடி யார் கையில இருக்குது? அவன் சிந்து முடிய அவங்க கையில தான் இருக்கு, அவங்க கையில இருக்கு. அப்ப அவனையே அவன் தான் ஆட்டுறான். அவன் தானா வந்து உன் மேல போடல, விட்ட அல்லாஹ் தான் போட வைக்கிறான். இப்ப இவன் உன்னை எதிர்க்கிறானா, அவனா எதிர்க்கல. நீ அல்லாஹ்வுடைய நியமத்துல வாங்கி அனுபவிச்சுட்டு அல்லாஹ் நன்றி கெட்டவனா இருக்கணும். அல்லாஹ் சாட்டியிருக்கிறான், அல்லாஹ் தாலா அல்லாஹ் உங்களை சாட்டியிருக்கிறான். அதனால அவனை போய் கட்டிட்டு அழுகிற, அவன் போய் திட்டுற, இவன் அப்படி செஞ்சிருவானோ அப்படி செஞ்சிருவானோ, எத்தனையும் மீறி அல்லாஹ் நடத்தி காட்டுவான். நீ அல்லாஹ்வுக்கு தக்வா செய்தால் நீ அல்லாஹ்வுக்கு ஷாகிரீன்களாக இருக்கிறாய். வகதாலிக நஜ்ஸி ஷாகிரீன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நஜ்ஸி ஷாகிரீன். ஷாகிரீன்களுக்கு நாம் வெற்றி பெற செய்வோம். அவங்களை எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அதை மீறி நாம் வெளியே கொண்டு வந்து என்ன செய்வேன், வெற்றி பெறுவேன். கேள்விப்பட்டிருக்கீங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் என்னங்களா, وكذلك نجزي من شكر وكذلك نجزي من شكر. அழகான தோட்டத்துல ஜூலை அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் வந்து பாட்டாங்க. வீட்டுக்குள்ள அழகான தோட்டத்துல அம்ருதுடைய தோட்டத்துல வீட்டுக்குள்ள வந்து பாட்டாங்க. சுத்தி வளைச்சுதான் முட்டை அவனுக்கு எல்லாம் லூத் நபியுடைய கோபங்கள்லாம் சுத்தி வளைச்சு உடுங்க, அந்த பசங்க உடுங்க, பசங்க கூப்பிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, வளர்றாங்க, இல்லை வெளியே ஓடுறாங்க. என் மகளுக்கு நம்ம திருமணம் முடிச்சு வைக்கிறேன், கல்யாணம் முடிச்சுக்கப்பா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டு மகள் இருக்கிறாங்க அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அவங்களை விட்டுருப்பா, இருந்தாலே எனக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல வந்திருக்கிறது யாருன்னு, அவனுக்கும் தெரியல. யாரு லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல வந்திருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல.
அவங்க அழகான தோட்டத்தில் இளமையான தோட்டத்தில் உட்காந்துருக்கான். குற்றுப்பாணி கெஞ்சுறாங்க. அவன் அதெல்லாம் அப்படியே வெளியே எடுத்துட்டான். அப்புறம் இன்னொரு தம்பி என்ன பண்ணுறது தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது தப்பிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் சுயரூபத்தை காட்டுறாங்க. இருக்கிறீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் யார் தெரியுமா? நாங்கள் அந்த சிற்றுரை அதுக்கப்புறம் தான் சுயரூபத்தை எடுக்கிறாங்க பேசுகிறாங்க. அப்படியே அந்த மோத்தபிக்காக 5-6 ஊர் சேர்ந்து அப்படியே தூக்கி புரட்டி தோசை புரட்ட மாதிரி புரட்டி அடிச்சாங்க. ஒரு அடி இல்லை சுயரூபத்தை எடுத்தாங்க. அப்படி ஒரு ரெக்கையெல்லாம் அடி வழியில் விட்டாங்க. தூக்கி அடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு மற்ற கோபங்களை அவங்க நூறு மற்ற கோபங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற எல்லாம் சொல்றான். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறார்களோ, எத்தனை எதிரி சூழ்ந்து வந்தாலும் எத்தனை பேர் உனக்கு எதிராக இருந்தாலும் அத்தனை மீறி உன்னை வெற்றி பெற செய்வார். யாரை பார்த்து பயப்படுற? அஸ்பாபுகளை பார்த்து பயப்படுற? அஸ்பாபுகளை அப்படி செஞ்சிருமோ இப்படி செஞ்சிருமோ அப்படி ஆகிருமோ இந்த நடந்துருமோ அது நடந்துருமோ முஸ்லிம்லாம் வாழ முடியாத மூத்தா போயிருமோ? நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நீ வாழ். எல்லா இடத்துல பேசு, எல்லா இடத்துல துவா செய். இத்தனை பிரச்சனைகள் அஸ்பாபுகளுக்கு சுற்றி உனக்கு எதிராக இருந்தாலும் அத்தனையும் மீறி அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய மாட்டான். எல்லாம் குர்ஆன்ல வர்ணிச்சு வந்து சொல்றான். அல்லாஹ் செலுத்துறது ஒவ்வொருத்தரும் எதை கொண்டு சாதிச்சாங்க? இப்ராஹிம் தூக்கி நெருப்புல போடும்போது அவங்க நினைச்சாங்களா? உள்ள போனோடனே சொர்க்கமாயும் நினைச்சாங்களா? அவங்க உள்ள போற வரைக்கும் என்ன அவங்களுக்கு இல்லை, யாரும் கிடையாது. தூக்கி நெருப்புக்குள்ள போடும் வரைக்கும் என்ன இல்லை, சுத்தமான சிந்தனை இல்லை. வந்து கேட்கறாங்க, ஜிபிலேஸ்வரம் வந்துட்டாங்க, இஸ்ராயேல் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, சொல்லுங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். யார் உதவியும் தேவையில்லைட்டாங்க. என்னை அல்லாஹ் இதை போட்டு எரிக்கணும் நல்லா நாட்டம் இருந்தா நான் ரெடிட்டாங்க. ரெடி அப்ப அஸ்பாபல் என்ன எல்லாம் என்ன பார்த்தாங்க? அஸ்பாப் பார்த்தாங்க, நெருப்பு எரிச்சுன்னு பார்த்தாங்க. இப்ராஹிம் அஸ்பாப் பார்க்கவே இல்லை. இதுல முசப்பிபா அல்லாஹ் இருக்கான், மௌலா இருக்கான். அல்லாஹ் நினைச்சா இதே காப்பாற்ற மாட்டாங்க, நெருப்புல காப்பாற்ற மாட்டாங்க. முசப்பிபை நம்பவே இல்லை. அல்லாஹ் முசப்பிபை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் சபம் பார்த்தாங்க, நெருப்பு பயங்கரமா பூச்சிக்கிறீங்கன்னு பார்த்தாங்க. இவங்க நெருப்பை பார்க்கவே இல்லை, முசப்பிபை பார்த்தாங்க. மௌலா திடீர் மௌலா தான் இருக்கான். மௌலா பார்த்தாங்க. உள்ள தூக்கி போட்டு நல்லா உத்தரவு போட்டான். உன்னா யானார் கூடி வருடம் உன்னா யானாரு என்று அல்லாஹ் உத்தரவு போட்டோம்னே துன்யாவோட நரகத்தில் உள்ள எல்லா நெருப்பும் முன்னோக்கிச்சான். கூடி வருதன் சொன்னோடனே எல்லாரும் கூட ஆயிடுச்சான், மொத்தமே கூட ஆயிடுச்சான். நரக நெருப்பு கொஞ்சம் கூட ஆயிடுச்சான். அப்படி கூடி வருதன் வசலாம் அலா இப்ராஹிம் நல்லா குடிக்கும் போது மற்றவர்கள் சரியாயிடுச்சான். ஏன்னா இப்ராஹிமுக்கு தான் கூட இல்லை, நல்லா உத்தரவு என்னது எல்லாமே கூட ஆகிட்டான். அப்புறம் கடைசி இப்ராஹிம் சொல்லி முடிச்சான். இப்ராஹிம் மட்டும் தான் நம்மள திருப்பி சூடாயிருக்கலாம் அப்படின்னு சூடாயிருச்சு. இந்த அஸ்பாபுகள் உன்னை பயமுறுத்துகிறது, சுற்றி இருக்கிற இந்த அஸ்பாபுகள் பயமுறுத்துது. அப்படி நடந்துருமா, இப்படி ஆயிருமா, நம்ம ஆளுக்கு அப்படி ஆயிருமா, எல்லா அஸ்பாபுகள். இது எல்லாத்துடைய சிந்து முடி யாரு கையில இருக்கு? அவனை முடியாடி, அவன்கிட்ட பேசியாடி, அவன்கிட்ட கேள்வியாடி. யார்கிட்ட போய் என்ன சொல்லி என்ன யாரு உனக்கு குறைத்து வைக்க போறான்? அவன்கிட்ட பேசு, முசப்பின்கிட்ட பேசு. அஸ்பாப்ட்டு போய் குறைய சொல்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போட போறாங்க. பல மணி நேரங்கள் உன்னுடைய அஸ்பாபுல மக்களுக்கு சொல்றதுக்காண்டி அடுத்தவங்க சொல்ற நேரத்தை செலவழிக்கிற அந்த 1 மணி நேரம் அல்லாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்களேன். உங்க குறையில அல்லாட்ட கொஞ்ச நேரம் கெஞ்சி பாருங்களேன், ஒரு ரப்புட்ட பேசி பாருங்களேன். உங்க ரப்பு எப்படி உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாத்திரான்னு பாருங்களேன். எப்படியாப்பட்ட ரப்பு அவன்? ஒரு வினாடியில உன் வாழ்க்கையை புரட்டி போட சக்தி உடையவன் அல்லாஹ். சென்ற வருடம் இந்த நேரத்துல காசா மக்கள் நினைச்சிருப்பாங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அப்படி சுடுகாடா போய் நினைச்சிருப்பாங்களா? சென்ற வராத்துல இது போய் பார்த்தா சுடுகாடா தோண்ட அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் உள்ள புதஞ்சு இருக்குது. நோண்டி எடுத்து புதைச்சிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்க பிணங்கள் வருது. 6 மாசம் 10 மாசம் முன்னாடி மூத்தா போனவங்களாம் அடியில் புதைஞ்சு கிடக்குறாங்க. அப்படி துண்டா எடுத்து அப்படி புதைக்கிறாங்க, காட்டுறாங்க. நம்ம போய் முதல் வேலையை நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்களை தேடுறோம், எல்லா அடியில் புதைஞ்சு கிடக்குறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
நினைச்சு பார்த்துருப்பாங்களா? என்ன அவங்கள விட நம்ம பெருசா போயிட்டு பேசுறாரு, அண்ணா அப்படி செஞ்சுட்டோம் நாம. பண்பர்களே தோழர்கள், ஒரு வினாடியில அல்ல வாழ்க்கையை புரட்டி போட சக்தி உடையவங்க. அந்த ரப்புட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிப்பாரு. அந்த ரப்போடு உங்களுடைய சம்பாஷணை செஞ்சு பாருங்களேன், உங்க குறைகளை பேசி பாருங்களேன். அல்லாட்ட எப்படி எல்லாம் தீர்த்து வைக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் எல்லா அஸ்பாபுகளும் உங்களுக்கு எதிராக மாறிடுச்சா, இதுக்கு இந்த பிரச்சனை தப்பிக்கவே முடியாது என்று ஒரு சூழ்நிலை வந்துச்சா, அத்தனை அஸ்பாபுகளும் இருக்கவே வச்சு உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. எல்லாம் இருக்கவே உங்களை அதை விட்டு வெளியே கொண்டு வந்துருவாங்க. எல்லா அஸ்பாபும் இருக்கும், கொண்டு வந்து வெளியே கொண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாங்க பாத்தீங்களா, மூசா நபி அல்லாஹ் மூசா பிறக்கிறான்னு தெரிஞ்சோன்னு ஜோசிக்காரங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த டேட்ல பிறக்க போறாரு அவரு, உங்களுக்கு எதிராக வருது, எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் கொள்ளுங்க. யாரு வரும்? எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் கொள்ளுங்க. ஊர்ல யார் பிறந்தாலும் வீட்டுல கூந்து கூந்து கொள்றாங்க. இத்தனை சுத்தி இத்தனை பாதுகாப்பு போட்டு பயங்கரமா என்ன பாக்குறான், அத்தனையும் மீறி அல்லாஹ் தஆலா மூசா நபியை அவன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க. யாரை நீ எதிரி நினைச்சு கொண்டே கொள்றதுக்கு முயற்சி பண்ணியோ அந்த மூசா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க தூக்கி உள்ள விட்டுருமாக்கா, ஆத்துல விட்டுருங்க. ஆத்துல கரெக்டா வந்து இவங்க அரண்மனைக்கு பின்னால ஆறு கொஞ்சம் இப்படி வருது, அதுக்குள்ள கரெக்டா வந்து இவங்க வீட்டு வாசல் வச்சுருந்துச்சு. எங்க வச்சு அண்ணா கொண்டு வந்தாங்க வந்தாரா? அல்லாஹ் அக்பர். உன்னுடைய திட்டங்கள் உன்னுடைய எல்லாத்தையும் மீறி உன்னை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா அப்படியே அவங்க முசாராஜன் அம்மா அழுகிறாங்க, பிள்ளைய விட்டேன் அவரோட சேர்த்து வச்சுருந்தாங்க. வீட்டுல பிள்ளைய கூட்டு மனைவி இவங்க மனைவி தூக்கிட்டு விட்டாங்க. ஒரே கத்தா கத்துது, என்ன தலை வலிக்குது, பிள்ளை பால் கொடுக்க சொல்லு. யார்கிட்ட போனாலும் பால் குடிக்க மாட்டேங்குது பிள்ளை. எல்லா தாய்மாரும் வருஷம் புது புது பார்க்குறா, வாயை வைக்க மாட்டேங்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா யார் எல்லா பிள்ளைகளும் அந்த அம்மாட்ட பால் குடிச்சிருக்கோம் அப்படியா அப்படின்னு நினைச்சு கூட்டுவாங்க. சீக்கிரம் கூட்டுவாங்க அந்த பிள்ளை. யார் காசாலும் கொடுத்துட்றேன், யார் சீக்கிரம் கூட்டுவாங்க பிள்ளை, யார் கிட்ட போகல திருவண்ண அம்மா கூட்டு வரும். இது மூசாரசன் அம்மா கூட்டு வர்றாங்க போய் அங்க வச்சோட பால் குடிக்கிறேன். அம்மா சரி இங்கே தங்கிக்கமா, எவ்வளோ காசு நான் தர்றேன், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் உனக்கு, எவ்வளோ காசு இங்கே தங்கிறதுக்கு இடம் சொல்லி கொடுத்தாரு அரண்மனையில், இங்கே தங்கி இந்த பிள்ளையை பார்த்துக்கோ. அல்லாஹ் அக்பர். சுத்தி எதிரிகள், அந்த எதிரிகளுக்கு நடுவுலயே வச்சு அந்த அம்மாவை பிள்ளையை சேர்த்து வச்சாங்க. இல்ல இதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றான் இது காட்டாங்களா? ஏன்பா நீ அஸ்பாப கட்டிட்டு அழுகிற? இத்தனை எதிரிகள் இருந்த பொழுதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டா அத்தனை பேருக்கு நடுவில் கொண்டு வச்சு மூசா வளர்த்து அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனை அடிச்சு காட்டினான். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனையோ சிரமங்கள் சுத்தி வரும், எல்லா அசுபாபங்களும் பயமுறுத்தும். கவர்மெண்ட் நம்மளை அடிச்சிருமா, நம்ம தொழில் நம்மளை அடிச்சிருமா, மனைவி மக்கள் கஷ்டப்படுத்திடுவாங்களா, எல்லாமே சூழ்ந்துட்டு வருவனே அத்தனைக்கு நடுவுல வச்சு அல்லாஹ் நீ பேசி பாரு, அல்லாஹ் ஒரு காரியத்தை ஒப்படைச்சு பாரு, அல்லாஹ் தான் அவனுக்கு வெற்றி கொடுப்பான். நண்பர்களே தோழர்களே, நம்ம அல்லாஹ் நம்ம காரியங்களை ஒப்படைக்கணும், அஸ்பாபுகளை நம்பக்கூடாது. சபிபான அல்லாஹ் நம்முடைய விஷயங்களை ஒப்படைச்சா அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வாழ்வை தர காத்து கொண்டிருக்கிறார். நாம் சதா அல்லாஹ் இரவுல குறிப்பா அல்லாஹ் அதிகமாக துவா கேளுங்க, அல்லாஹ் பேசுங்க. குறிப்பா கடைசி நேரம் அல்லாஹ் நிறைய நேரம் பேசுங்க. அல்லாஹ் தஆலா நேரம் எல்லா வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கோ மனசு விட்டு அல்லாஹ் பேசுங்க. அல்லாஹ் இந்த இரவு கொடுக்க தயாரா இருக்கான், அவனே வந்து கேட்கறான். நாம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ், சொல்லாம இன்ஷா அல்லாஹ் நம்மளே யோசிக்க தருவாங்க.